அன்பு நேயர்களே, செம்மணி புதைகுழி விடயமாக நாம் பல விடயங்களை அரங்கேற்றி வருகின்றோம். அந்த விடயத்தில் ஏற்கனவே 99ஆம் ஆண்டு காலங்களில் நடைபெற்ற ஒரு அறிக்கை ஒன்று இருக்கு இல்லையா, தேவதாசன் நேசையா தலைமையிலான குழு உண்டு. அதில் யாரு? KHA குழுவில் KHA கமலேஷ் பெர்னாண்டோ, ஜெசிமா இஸ்மாயில், CM இக்பால் ஆகியோர் அடங்கியிருந்தனர். இந்த ஆணைக்குழு மிக நீண்ட ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்த சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற 7 இராணுவ தளங்களின் கடமையாற்றிய இராணுவ செகண்ட் லெப்டினன்ட் தரத்தில் உள்ளவர்களின் பெயர்கள் அடங்கி இருக்கின்றதாம். அது மட்டுமல்லாமல் இந்த கொலையுடன், இந்த செம்மணி கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக இந்த கொலையை அதாவது அவர்கள் கையாலே செய்ததாகவும் அது பற்றிய மிகப்பெரிய அறிக்கை கொண்ட இந்த குழு வழங்கி இருக்கின்றது. இது தூசு சட்டமா இருந்துச்சுதானே. இப்பொழுது சுமந்திரன் அணியினர், சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தலைமையிலான குழு ஒன்று மிக அதிகமான செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில ஏற்கனவே இந்த 98, 97, 98, 99, 2000 ஆண்டு காலங்களில் யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் கடமையாற்றிய இராணுவத்தினர்களுக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சு. ஏன்னா பெண்டிங்ல கிடந்த கேஸில் அரசாங்கம் IGPயும் உத்தரவு கொடுத்துட்டாரே, IGPயாலும் உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். இதுக்கு ஒரு முழு விசாரணை இப்போது அதாவது இப்ப செம்மணிகள் நடப்பது மரண விசாரணை. அது ஒரு தனிப்பட்ட விசாரணை. அது ஒரு கோணத்துல இது பற்றிய பூரண CID இன்கொயரி ஒன்று நடத்த சொல்லிமாயிரு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து IG. அப்ப ஒரு நல்ல ஒரு டீம் ஒன்று களத்துல இறங்கிட்டு இப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு பேர்ன், அதாவது ட்ரபிள் பேர்ன், அந்த பிரியாண தடை கொண்டு வரப்போகுது கட்டாயம் ஏர்போர்ட்ல. போதுமா? நாம தானே முனிங்கினோம், என்னடா இது ஒன்றுமே நடக்காம சும்மா சப் கொண்டு போகுது என்று சொல்லி. இல்லை, சுமந்திரன் மணிவண்ணன் அணியினர் மிகப்பெரிய எடுப்படுத்தி விட்டார்கள். ஒரு முடிவு காணத்தான் வேணும் என்றும். இது கடையில இப்ப இது ஒரு சர்வதேச பொடிக்கிட்ட போகுது. வந்துட்டா சர்வதேச பொடிக்கிட்ட அதான் நாங்க கொண்டு வரோம். இது இப்ப சர்வதேச பொடிக்குள்ள போகுது. எப்படி போகுதோ அதான் கொண்டு வர போறோமா. இதை பத்தி மிக பரவலாக இராணுவ தரப்புக்குள் அச்சம் வந்து இது சிங்களத்துக்கு ஒரு பெரிய இஷ்யூவான செய்தியா வரல. 8 வாரங்களுக்கு இதனை ஆய்வு செய்கின்ற ஒழுங்குகள், விசேடமாக அதற்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விடயங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிற உத்தரவும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக செம்மணி புதைகுழி இன்னும் 2 மாதத்துக்கு நடக்க போகுது. இன்னும் புதையல் கிளம்ப போகுது. மேலும் எதிர்வரும் 20ஆம் தேதி இடம் மீள் சுத்தப்படுவதாகவும் அதற்கு பின்னர் மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் நீதவான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் மனித உரிமைகளின் நிலைமை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையம் அலுவலகத்தில் விரிவான அறிக்கை ஆகஸ்ட் 25 அன்று கிடைத்திருக்கிறது. அது இலங்கைக்கு பாதகமான ரிப்போர்ட்டாம். நான் சொல்லல, அப்போ அதையும் மனித உரிமை அமைப்பு தான் சொல்லி இருக்குது. 21 பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் அதை தொடர்ந்து பயன்படுத்துவது தொடர்ந்து தன்னிச்சையான கைதிகளுக்கு குற்றச்சாட்டு அல்லது விசாரணை இல்லாமல் நீண்டகால தடுப்பு காவலுக்கும் வழிவகுத்தது. அறிக்கையிடல் காலத்தில் முக்கியமாக தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த தனிநபர்கள் நினைவு நிகழ்வுகள் அல்லது போராட்டங்களில் பங்கேற்பது அல்லது ஈடுபடுவது உள்ளிட்ட காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர். ஒரு உயர்மட்ட வழக்கில் 23 வயது முஸ்லிம் ஒருவர் மார்ச் 2025 ஒரு ஷாப்பிங் மாலில் இஸ்ரவேலை விமர்சிக்கும் ஸ்டிக்கர்களை ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்டு பின்னர் சட்டத்தின் கீழ், PTA சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டார். பரவலான பொது விமர்சனங்களை தொடர்ந்து அவர் ஏப்ரல் 2025 தொடர்ச்சியான கட்டுப்பாடுகளுடன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவர் பின்னர் நீக்கப்பட்டனர். இப்படியும் இது யாரு சொல்லுது? ஐநா மன்றத்தின் இலங்கையில் மனித உரிமைகளின் நிலைமை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் அலுவலகத்தின் விரிவான அறிக்கையில விரிவா காட்டப்பட்டிருக்கிறது. மற்றும் PTA பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 49 கைதுகள் செய்யப்பட்டதாகவும் 2024ஆம் ஆண்டு முழுவதும் 38 கைதுகள் செய்யப்பட்டதாகவும் உயர் ஆணையர் அலுவலகத்தின் OHCHR தெரிவித்திருக்கின்றது. குற்றச்சாட்டுகள் அல்லது விசாரணைக்காக காத்திருக்கும் நபர்கள் தொடர்பாக
மே 2025 நிலவரப்படி 18 பேர் தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. 22 பேர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் MC நீதிமன்றங்களால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 40 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உயர் நீதிமன்ற உத்தரவுகளால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட 12 பேர் சிறை தண்டனை அனுபவித்து வருவதாக உயர் ஆணையர் அலுவலகம் பிற ஆதாரங்களில் இருந்து தகவல்களை பெற்றது. விடுதலைகளை பொறுத்தவரை 2024 ஆண்டில் 23 பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் மே 23, 2025 நிலவரப்படி மேலும் 21 பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆக இவங்க இப்படி சொன்னாலும் கூட பிடிஐ நீக்கப்படும் சொல்றாங்க. இன்னும் பிடிஐ நீக்கப்படலையே. ஆனால் இப்பொழுது இந்த செம்மணி புதைகுழி உலக கதவுகளை தட்ட போகின்றது. இது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதானே, நாம ஆசைப்பட்ட ஒன்றுதானே, அது நடக்கத்தானே வேணும். அதனால நாம அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கணும் சுமந்திரன் அணிக்கு. இப்ப சுமந்திரனுக்கு அணியை சொல்லப்பானா கேட்க போறாங்க, நீங்க என்ன சப்போர்ட் உண்டு. அப்போ சுமந்திரன் ஒரு சட்ட மேதை, அதை நாம எல்லாம் ஏற்றோம். அது அவர் இல்லை என்றால் இதை செய்கிற அளவுக்கு இருக்காது. இப்ப அவர் இருக்கிறார், அவர் அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார்ல, தட்டி கேட்கறல. அதனால அது மிக அதிகமான இடம்பெற போகுது எதிர்வரும் இந்த இதுல இந்த மனித உரிமை அமைப்பு விடயத்தில ஈடுபட போகுது. அப்படியான ஒரு இப்ப இலங்கை அரசுக்கு ஒரு அச்சமும் கொண்டு வந்திருக்கு. முதலாவது இதை இவங்க சரியா கையாள இல்லை என்றால் குட்டுப்பாடுவாங்க. ஒரு புறம் இவங்க இதுல ஏதாவது உள்ளடி வேலை உள்ளந்தரங்கம் பார்த்தாங்க என்றால் ஐநா வேலையை வச்சு வாங்குவாங்க, அல்லது ஐநா திட்டு வாங்குவாங்க. அதனால் இவங்களுக்கு இப்போ ஒரு தர்ம சங்கடம். இவங்க சரியான முறைகளை செஞ்சு கொடுக்கணும். செம்மணி உலக கதவை தட்ட போகுது. அதற்கான ஆரம்ப கருத்தாக பல விடயங்கள் இலங்கையில் அரங்கேறி வருகின்றது. ஆக செம்மணி என்பது ஒரு போர்க்குற்றம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. போர்க்குற்றத்துக்கான சகல ஆதாரங்களும் சாட்சிகளும் ஆவணங்களும் போட்டா இருக்குது. இந்த ஒரு விடயத்தான் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் பான் கி மூன் 2011 ஆண்டு தர்சுமன் அறிக்கையை கொண்டு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கெடுத்த முயற்சியை தானே முறியடித்ததாக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். அதாவது பான் கி மூனுக்கு இல்லையே, அவர் நல்லா வந்தார். உண்மையிலேயே 2011 ஆண்டு ஒரு தர்சுமன் அறிக்கை மூலம் தமிழ் மக்கள் பாரிய ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. குறித்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தில் தர்சுமன் அறிக்கையில் இறுதி போரில் 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டமே கண்டறியப்பட்டது. நிச்சயமா கண்டறியப்பட்டது. அதுக்காக அவர் ஒரு போர் குற்றத்தை கொண்டு வர போகிறார். அதில் குற்றவாளியாக ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர், முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் உயர் அதிகாரிகளின் பெயர் பட்டியலை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போவதாக அன்றைய ஜனாதிபதி மஹிந்தவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. சும்மா இல்ல, அது நல்ல ஒரு நகர்வு நடந்துச்சு. அதுக்கு நமக்கு அந்நேரம் நாம பலம் இல்லாம இருந்தோம். அச்சந்தர்ப்பத்தில் அதிர்ச்சிக்குள்ளான ஜனாதிபதி மஹிந்த செய்வதறியாது திகைத்து விஜயதாச ராஜபக்சவிடம் கதைத்திருக்கின்றார். அப்போது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜபக்சே, அவர் ஒரு விஜயதாச ராஜபக்ச ஒரு நல்லொரு சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி, சுமந்திரன் அவர்கள் போன்று ஒரு மிக சிறந்த சட்டத்தரணி. அப்பொழுது எதிர்கட்சி இருக்கின்ற போது மஹிந்த விட்டு அம்மை கைச்சிருக்கார். அப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் 2 காரணங்களை ஏற்றுக்கொண்ட பான் கி மூன் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்வதை கைவிடுவதாக தெரிவித்திருந்தார். அப்ப ஐநாவும் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய நகர்த்தி இருக்கின்றது. நாங்க அப்போது ஒரு பலம் இல்லாம இருந்தோம், தமிழ் சார்பாக ஒரு பலம் இல்லாம இருந்தோம். இறுதி யுத்தம் நிறைவடைந்து 48 மணி நேரத்தில் இலங்கை வந்த பான் கி மூன் இறுதி போரில் நடைபெற்ற யுத்த குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பில் உள்ளக விசாரணை செய்ய வேண்டும் என புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொண்டார். அதை கொண்டே அவர் சர்வதேச விசாரணை அறிக்கையை தயாரித்தார். இலங்கை ஒப்புதல் வழங்கியதாலே அவருக்கு அவ்வாறு செய்ய முடிந்தது. செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத் தொடரிலும் இலங்கைக்கு மேலும் அழுத்தங்கள் பிரயோகிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு அச்சுறுத்தல் மட்டுமில்லை. ஆக
தமிழர் தரப்பு ஒரு சிறப்பான நகர்வை நகர்த்தினால் நிச்சயமாக ஒரு ஐசிசில ஒரு போர்க்குற்றத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. இப்ப இவர் விஜயதாந்த ராஜபக்ச ஒரு அச்சம் காட்டிட்டாரு. இந்த அரசாங்கம் பெருசா இதுல தலைப்படும், அதை வழங்கிக் கொள்ளுங்க. இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத கேஸ் தானே. அவரோட அதாவது ஜேவிபி அரசாங்கத்துல யாரும் இதுல பாதிக்கப்படவில்லை. அவரோட எந்த ஒரு ராணுவ தரப்பும் வரப்போறலே. இது மஹிந்தான் கம்பெனிக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. மஹிந்தைக்கு வால் பிடிச்சவங்க, மஹிந்தைக்கு விளக்கு பிடிச்சவங்க, கோட்டைகிட்ட வாங்கி திண்டவங்க, கோட்டைகிட்ட பொழைச்சவங்க, கோட்டையை வச்சு உழைச்சி பொழைச்சி கடத்தி எல்லாம் பண்ணினவங்களுக்கு தான் பாதிப்பு வரப்போகுது. ஜேவிபி அரசுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறலையே. அதனால இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ள மாட்டாது. அதனால எப்போது நான் சொல்வது என்ன, பலகீனமான கவர்மெண்ட், வீக்னஸ் கவர்மெண்ட். நிறைய சாதிக்கலாம். 60வது ஜெனீவா மாநாடு கூட போகுது. இதுல நம்மாக்கள் போவாங்களா, சாதிப்பாங்களா? இதைத்தான் நாம சரியா கவனிக்க வேண்டியிருக்கு. நம்மாக்கள் இதுல சாதனை பெறுவாங்கள் என்று சொன்னால் போர்க்குற்றம் உண்டு ஏதோ ஒரு வகையில ஏறத்தான் போகுது. எப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கோரிக்கையா தான் நம்ம பார்க்கணும். நசுக்கப்பட்ட மக்கள், கொன்று உசுரோடு அடிச்சு கொலை செய்யப்பட்ட மக்கள், சும்மா இல்ல ஒன்றும் இயற்கை அழிவாக போகல, செயற்கையாக மனிதனால் அளிக்கப்பட்ட கொலைகளுக்கு இதுக்கு ஒரு பதிவும் காண வேணும். நிச்சயமாக காண கிடைக்கும். தமிழ் மக்கள் தான் இதுல சிந்திக்கணும். எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுக்கணும். இந்த எம்பி மேல ஆட்டிக்கு திடுறாங்க, ஒரு நகர்வு எடுங்க. பௌத்தாலக மாவட்டத்தில் இருக்கிற ஐநா மன்றத்துக்கிட்ட போய் கொடுங்க, மனுவை கொடுங்க. இது நல்ல வாய்ப்பு. மீண்டும் ஜேவிபி அடுத்த ஆட்சி அவங்க கையெல்லாம் வரப்போகுது. ஆக இந்த 10 ஆண்டுக்குள் ஒன்று வைத்தா 9 ஆண்டு, இந்த 9 ஆண்டுக்குள் தமிழ் தரப்பு ஒரு நிலையான தீர்வை பெறவில்லை என்றால் ஒருபோதும் அடைய போக மாட்டேன் என்பதே மீண்டும் 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 பல முறை வலியுறுத்தி கூறுகின்றோம். இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது யார் என்பதும் மணிகட்டுவது யார் என்பதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக வெளிவராத பல விடயங்களாக 3 பாடாக தந்திருக்கின்றோம். அதாவது ஏற்கனவே பாங்கிமுன் அவர்கள் 2011 ஒரு போர்க்குற்ற முறைப்பாட்டு ஐசிசியில முறையிட இருந்தால் அதை யாரு தட்டி கழிக்கிறான்? சாமி விஜயதாச ராஜபக்சே. அது அவரே சொல்லிட்டாரு. 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தரசுமன் அறிக்கையில் இருக்குது. 40,000 இல்ல, 75,000 தாண்டுமாம். நானே அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதற்கான ஆதாரங்கள் இந்தியாவிட்ட இருக்குது, டெல்லியில. அவன் தரமாட்டான். அவன் நமக்கு தருவானா? கொடுக்க மாட்டான். எனவே மீண்டும் ஏதாவது ஒரு புதைகள் கிடைத்தால் சந்திப்பு நேர்களே. நன்றி. மீண்டும் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.